உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பாலமுருகன், உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கத்தின் தலைவர். நாங்கள் கடந்த 8ஆம் தேதி தமிழக விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட கராத்தே வீரர் வீராங்கனைகளை இந்தியா முழுவதிலும் இருந்து ஒருங்கிணைத்து மாபெரும் உலக சாதனையை நிகழ்த்தினோம். இதற்கு மிக சிறப்பு அம்சமாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தின் நடுவர் நேரடியாக பங்கேற்று இந்த உலக சாதனையை அங்கீகரித்துள்ளார். அவர்களது இணையதளத்தில் கடந்த 20ஆம் தேதி பதிவேற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இது உலக கராத்தே வரலாற்றில் முதல் முறை என்பதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை நம் தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்தியிருப்பது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் இவ்வுலகிற்கு தற்காப்பு கலையை அறிமுகப்படுத்திய போதி தர்மர் பிறந்த மாநிலத்தில் நாங்கள் இந்த உலக சாதனையை நிகழ்த்தியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலக சாதனையை நிகழ்த்தியதன் முக்கிய காரணம், அடுத்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு அற்புதமான தற்காப்பு கலையை இலவசமாக கற்பிக்க வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க நாங்கள் விரும்புகிறோம். இதற்கு உங்கள்கிட்ட வந்து பணத்தையோ உங்களோட பொன்னான ஓட்டையோ பதவியோ கேட்கல, உங்களோட ஆதரவையும் உங்களோட நன்றியையும் தான் கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா முழுக்க கலந்துக்கிட்டாங்க. எனக்கு இதுக்கு வந்து நாங்கள் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் கூப்பிடலை. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டாக்கா அவங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங், ஃப்ளைட் டிக்கெட் அதெல்லாம் ரொம்ப இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஓகே சார், இப்போ மற்ற விளையாட்டுகள் போட்டிகள், இப்போ கிரிக்கெட்டாக இருக்கட்டும், செஸ் போட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் கராத்தா, சிலம்பாட்டம் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் வந்து இன்னும் மிகப்பெரிய அளவு கொண்டாடப்படாத ஒரு இருக்குது. இதை எப்படி பார்ப்போம்? உண்மையாக என்ன சொல்லணும்னாக்கா, எல்லாரும் நினைக்கிறாங்க கராத்தேங்கிறது வந்து உதைக்கிறது குத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃப்ராங்காக சொல்லணாக்கா அது உதைக்கிறதோ குத்துறதோ கிடையாது. உதைக்கிறதையும் குத்துறதையும் வந்து தவிர்க்கிறது தான் வந்து கராத்தே. நம்மளை இப்போ ஒருத்தன் அடிக்க வரான் அப்படின்னாக்கா அவன்கிட்ட வந்து ஒரு சாந்தமான மனநிலையில் பேசி அவனை அடிக்க விடாமல் அவன்கிட்ட அடி வாங்காமல் தடுக்கிறது தான் வந்து உண்மையான கராத்தே. இது வந்து பெரும்பாலானவர் வந்து தவறுதலாக புரிஞ்சிருக்கிறதுனால அதோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியல, அதனால் அவங்க தவிர்க்கிறாங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது இல்லை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கராத்தே எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை நாளைய தலைமுறையினருக்கு உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சைடில் சப்போர்ட் இருக்குங்களா? நான் அது பகிரங்கமாக சொல்ல விரும்பலை. எனக்கு இதை வந்து கராத்தே வந்து விளையாட்டுலேயே இன்னும் சேர்க்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இதை வந்து ஒரு விளையாட்டு அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு போகல. இதை ஒரு கலையாக பார்க்குறோம், ஒரு வாழ்வியல் கலையாக பார்க்குறோம். இந்த வாழ்வியல் கலை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம்னாக்கா அது மூலயமா அவங்க வாழ்க்கை தரம் மேம்படும், நம்ம நாட்டோட பொருளாதாரமும் மேம்படுங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். அதனால் நாங்கள் விளையாட்டுத்துறையில் நீங்கள் சேர்க்கணும், இதை வந்து அங்கீகரிக்கணுங்கிறது வந்து பெருசாக நாங்கள் கோரிக்கை விடுக்கலை. ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு, துணை முதல்வராக இருக்காரு, உங்களுக்கான அங்கீகாரம் ஏதாவது எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? நாங்கள் அடுத்த 5 வருஷத்தில் தென்னிந்தியா முழுக்க கிட்டத்தட்ட வந்து 8 கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சி வைக்கலான் இருக்கோம். அதுக்கு அரசாங்கத்திட்டேருந்து நாங்கள் வந்து பணத்தையோ பதவியோ கேட்கல, அவங்களோட ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தான் கேட்குறோம். அது எங்களுக்கு கிடைச்சாக்க நாங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அதுக்கு எங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுத்தா போதும். தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி பேருக்கு மேலே வந்து கராத்தே கற்றுருக்காங்க. ஆமாம், அதாவது யாரும் வந்து பெருசாக வந்து கராத்தே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. என்னன்னாக்கா அவங்க அன்னைக்கு கற்றுக்குறாங்க, அந்த கற்றுக்கிட்டதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேனே, நான் வந்து 2010 வந்து எம்சிஏ முடிச்சுட்டு 2011 சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கினேன். நான் சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கினப்ப என்னோட படித்தவங்க எல்லாருமே வேலை தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு 6 மாதம் கேப்பில் வந்து என்னால் கம்பெனி தொடங்க முடிஞ்சிச்சுனாக்கா அதுக்கு நான் கராத்தேவை கற்றுக்கிட்ட தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் காரணம். எல்லா இடத்துலையும் வந்து லேடிஸ்லாம் கலந்துக்கிறாங்க. லேடிஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்கள்லேருந்து 70-80 வயசானவங்க வரைக்கும் கராத்தே கற்றுக்குறாங்க.
ஃபஸ்ட்டு வந்து கின்னஸை அணுகிறதே வந்து அவ்வளோ ஒரு சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கின்னஸ் வந்து ஒரு கனவாவே இருக்குது. ஒலிம்பிக் வந்து எப்படி வந்து ஒரு உலகத்தில் ஒரு சிறந்த விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு சங்கங்கிற போல் உலகத்தில் ஒரு சிறந்த சிறப்பான ஒரு உலக சாதனைனாக்கா அது வந்து கின்னஸ் தான். ஆனால் அவங்கள அணுகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. காரணம் என்னன்னாக்கா அவங்க நிறைய டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. நிறைய இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் 8ஆம் தேதி முடித்தோம். ஆனால் 20ஆம் தேதி தான் வந்து அவங்க முழுமையாக அங்கீகரித்து அவங்களோட இணையதளத்தில் வந்து பதிவேற்றுனாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. நாங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சோம். அது இல்லை இதில் வந்து சரியா இல்லை, இன்னொரு டாக்குமெண்ட் அனுப்புங்கன்னாங்க. இன்னொரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சோம். இல்லை இது கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு வேறு சில டாக்குமெண்ட் கொடுங்கன்னாங்க. இது போல் வந்து எப்பயுமே வந்து நிறைய அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு. ஈவன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து வந்து எங்களுக்கு வந்து தடைகளும் வந்துச்சு. ஆனால் அந்த தடையும் மீறி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம். இதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா எங்களோட கராத்தே மாஸ்டருங்களுக்கு, இந்த கராத்தே கின்னஸில் வந்து பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், அந்த மாணவ மாணவிகளை அழைச்சிட்டு வந்த பெற்றோர்களுக்கும், எங்களுக்கு ஒத்துழைப்பு அழைச்ச அனைத்து நண்பர்களுக்கும், எங்களோட நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கும் நான் அந்த நன்றியை சொல்லியிருக்கேன். கராத்தேக்கு நல்லா ஒரு உண்மையான விஷயம் சொல்லணும்னாக்க, கராத்தே ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இங்கே கராத்தேன்னு சொன்னால் தெரியாதவங்க ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கராத்தே பிரபலம். ஆனால் அந்த கராத்தே கலைக்கு வந்து ஒரு முறையான அங்கீகாரம் கொடுக்கல. ஸோ அவங்க அங்கீகாரம் கொடுக்காதனால அரசாங்கங்களும் வந்து இந்த கராத்தே செய்கிறவங்களுக்கு ஒரு முறையாக வந்து ஒரு அங்கீகாரத்தை தர மறுக்குது. நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக மத்தியிலேருந்து மாநில அரசாங்கம் வரைக்கும் நாங்கள் அணுகாத ஆட்களும் கிடையாது, போடாத இமெயில்களும் கிடையாது. எந்த இடத்துலேருந்து பதில் வரல, நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை அக்கா தவிர. முயற்சி செய்தோம், பலன் இல்லை. இதுக்கு மேலே ஒரு புதுசாக ஒரு சாதனை பண்ணலான்னு இருக்கோம். அந்த சாதனையில் வந்து கிட்டத்தட்ட 15,000 பேர் கலந்துக்கிற மாதிரி நாங்கள் அதுக்கான முயற்சி இதோட பெருசாக இந்த சாதனையில் வேற ஒரு சாதனையை செய்யலான்னு இருக்கோம். ஓகே, இது வந்து நாங்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழக பல்கலைக்கழகத்தில் நடத்தினோம். இது கரெக்டாக வந்து மதியம் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணிக்கு முடித்தோம். கிட்டத்தட்ட வந்து 30 நிமிஷம் வந்து தொடர்ந்து கராத்தே செஞ்சு காமிச்சோம். 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை நாங்கள் முதல்ல அப்ளிகேஷன் போட்டது வந்து மே மாதம் 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன். நடத்தி முடிக்கிறதுக்கு வந்து பிப்ரவரி ஆச்சு. 6 மாதத்துக்கு மேலே தான் ஆயிருக்கு. நாங்கள் கடந்த 2 வருஷமாக வந்து கராத்தே மாஸ்டர்களை கௌரவிக்கிற மாதிரி வந்து விருதுகள் வழங்கினோம். அந்த 2 வருஷமும் வந்து மேடம் வந்து பங்கேற்று எங்கள் கராத்தே மாஸ்டர்களை வந்து விருது வழங்கி கௌரவிச்சாங்க. இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறை கராத்தே மாஸ்டர்கள் ஒரு ஆளுநர் கையால் விருது வாங்கினது. அதுக்கு அந்த வகையில் அவங்க ஒத்துழைச்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிஜமாகவே வந்து ஒரு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னாக்கா அவங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் அந்த சமயத்தில் வந்து எல்லாருக்குமே முயற்சி செஞ்சோம். ஆனால் எங்களுக்கு பெருசாக வந்து எந்த இடத்துலேருந்து ரெஸ்பான்ஸ் வரல. ஆனால் அந்த அக்கா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களோட 2 அவார்டுக்குமே அவங்க வந்திருந்தாங்க. வந்து எங்களோட மாஸ்டர்களுக்கு விருது வழங்கி அவங்கள கௌரவிச்சாங்க. ஒரு ஆளுநர் கையால் வந்து விருதுகள் வாங்குறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து அந்த பெருசாக வந்து அலட்டிக்காமல் ரொம்ப சாதாரணமாக வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சி அந்த மாஸ்டர்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் நின்று அவங்க வந்து அவார்டு கொடுத்தாங்க. அது நிஜமாகவே ஒரு சிறப்பான விஷயம். எல்லா மாஸ்டர்களும் அதை வச்சு நாங்கள் கவர்னர் கையால் விருதுகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஊரில் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து இலவசமாக வந்து தற்காப்பு கலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருந்துச்சு. இல்லை, இந்த நாங்கள் அப்போ வந்து அவங்க ஆளுநராக இருந்ததுனால அவங்கள அணுகினோம்.
ஏன்னா இப்போ வந்து நாங்கள் அதை அணுக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் ஏன்னா நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு கட்சி சார்ந்து நாங்கள் போகிறதுகளோட நாங்கள் வந்து மக்கள் சார்ந்து போகிறதுல விருப்பப்படுறோம். நான் வந்து அபிஷியல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட விட்னஸ். ஸோ அங்கே கலந்துருக்கிறப்ப அபிஷியலாக நான் வந்து டைமிங் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் மார்க் பண்ணி கின்னஸ் வேர்ல்டு நடுவருக்கு கொடுத்தோம். நன்றி.